கொஞ்சம் மக்களே, இன்றைக்கி நம்ம பொருட்டோ அனிமேவோட செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இன்னும் யாராவது ஃபர்ஸ்ட் எபிசோடை பார்க்கலன்னா அது நம்மளோட சேனலில் இருக்குது, பாருங்கள். லேட் பண்ணாமல் இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போயிடலாம். ஹொக்காகேன்றவன் அவனை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு தொல்லை. நாம் நம்ம அப்ளிகேஷன்ஸையாவது அட்லீஸ்ட் வச்சுருக்கணும். வா பொருட்டோ, நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு 7th ஹொக்காகே காட்டலாம். சரி. ஆமாம் சாரதா, உங்கள் அப்பா வந்து பார்ப்பாரா நம்மளை? ஒரு ஹொக்காகே ஆகாத மனுஷன்னு யார் தான் மதிப்பாங்க? அங்கிள் சாஸ்கே தானே இன்னொரு ஹொக்காகே. சாஸ்கே மட்டும்தான் இந்த உலகத்திலேயே 7th ஹொக்காகேவுக்கு ஒரு ரைவலாக இருக்க முடிஞ்சுது. ஆனால் எங்கள் அப்பா தான் உங்கள் 2 அப்பாங்களோட ரொம்ப அருமையான ஆள். ஆமாம், யார் உங்களோட அப்பா அம்மா? அது இன்னைக்கு என் பர்த்டே, வாங்க வீட்டுக்கு போகலாம். சரி, இப்போ நம்ம வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே நாருட்டோ இருப்பான். இதனால பொருட்டோ ரொம்ப ஷாக். ஹீமாவாரி, ஹாப்பி பர்த்டே டு யூ. நீ தான் இந்த உலகத்திலேயே ஒரு ப்ரெஷியஸான பர்சன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சாக்ரானதால் அது ஒரு ஷேடோ க்ளோன்னு நமக்கு தெரியும். என்ன விடுங்கம்மா, இது ஒன்றும் அர்த்தம் இல்லை. அவர் உங்கள் 2 பேரையும் மறந்துட்டாருன்னு. ஏன் அப்பா தான் ஹொக்காகேவா இருக்கணும்? அவர் வெறும் அவரோட டெஸ்கில் எல்லா நாளும் இருந்து பாஸ் மாதிரி இருப்பார். இது ஒரு முக்கியமான டியூட்டி வில்லேஜோட வாழ்வுக்காக. ஆமாம், நான் கேள்விப்பட்டேன். எங்கள் தாத்தாவும் ஒரு ஹொக்காகே தான். ஆமாம், எங்கள் அப்பா பிறந்தப்போ அவர் உயிரோடவே இல்லையாமே. அப்போ எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்பா அம்மா சுற்றி இல்லாமல் இருந்தால் அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு. எனக்கு தெரியும், உன்னோட அப்பா உன்னோட முக்கியமான நாட்களில் உன்னை சுற்றி இல்லாமல் இருந்தால் அது எவ்வளோ கவலையாக இருக்கும்னு. உனக்கு உங்கள் அப்பாவாவது உயிரோடு இருக்காரு, ஆனால் அது ஹீமாவாரி பற்றி. இப்போது பொருட்டோ அவங்க அப்பா ரூமுக்கு வந்து அவரோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்ப்பான். அதே மாதிரி அவரோட கிழிஞ்சு போன ஜாக்கெட்டையும் அழுக்காக இருக்கிற ஜாக்கெட்டையும் பார்ப்பான். அவங்க அப்பா மேலே இருக்கிற கோவத்தில் அதை தூக்கி வெளியில் போடுவான். அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரா? அப்போது டோர் வெளியில் இருக்கிறது சாஸ்கேன்னு தெரியாமல் பொருட்டோ அட்டாக் பண்ண வந்தால் சாஸ்கே தடுத்துருவான். என்னை மன்னிச்சிருங்க, நான் எங்கள் அப்பான்னு நினச்சேன். நீ நாருட்டோ பையன் தானே? போருட்டோ உசுமாக்கி. எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் ஹொக்காகே ஆஃபீஸ்லேயே இருக்கார். அவர் தான் எங்கள் அப்பாவோட ரைவலா? அவர் ரொம்ப கூலாக இருக்காரு. போட்ட நாருட்டோட ஓல்டு ஜாக்கெட்டை பார்ப்பான். நீ எதுக்கு இதை வச்சுருக்க? அது எங்கே கிடைச்சது எனக்கு? என் பையன் அதை விசாரணை. அண்ட் இது எனக்கு நான் போன இடத்துல கிடச்சிது. இதை ஈவன் என்னோடய ரினிகானை வச்சு என்னால் படிக்க முடியல. அப்போது போருட்டோ சாஸ்கேவை அட்டாக் பண்ணால் சாஸ்கே தப்பிச்சு போருட்டோவை அட்டாக் பண்ணுவான். நீங்கள் அப்பாவோட ரைவல் தானே? கரெக்டா? எனக்கு ஒருத்தர் தோக்கடிக்கணும். அதுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல. உன்னால் ரசைங்கன் பண்ண முடியுமா? உன்னால் முடியலண்ணா, உன்னால் ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியாது. அதனால இப்போ போருட்டோ கோனஹமாருவை எழுப்பி ரசங்கன் சொல்லி கொடுக்க வந்தான். ப்ளீஸ் உங்கள் ரசங்கனை எனக்கு சொல்லிக் கொடுங்க. நான் அதை மாஸ்டர் பண்ணியே ஆகணும் இப்போவே. அப்புறம் 7th ஹொக்காகேவையும் ஷாக் பண்ணணும். இப்போ நீ ஒரு ஷினோபி மாதிரி பேசுகிற. இந்த நான் ஒரு ஹொக்காகே பையனுக்காக சொல்லிக் கொடுக்குறேன். நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் இந்த டியூட்டியை முடிப்பேன். என்ன ஜாக்கிரதையாக பாரு, அப்போ தான் உன்னால் இதை கரெக்டாக பண்ண முடியும். எனக்கு தெரியும், ஆனால் இது வேலைக்கே ஆக மாட்டேங்குது. ஆனால் இது ஏன் ஒரு வாட்டர் பலூனாக இருக்குது? இதோட ஒரு நல்ல வேலையே இல்லையா? லார்ட் 4th ஹொக்காகே இந்த ஜிட்ஸுவை 3 வருஷம் இன்வென்ட் பண்ணார். இது ஒரு ஏரேங் ஜிட்ஸு. இப்போ நம்ம போருட்டோ அந்த வாட்டர் பாலை எப்படியோ உடச்சிட்டான். நான் அதை பண்ணிட்டேன். என்ன இப்போ ரப்பர் பால். இப்போ நம்ம ஹீரோ போருட்டோ அந்த ரப்பர் பாலையும் உடச்சி ஒரு குட்டி ரசங்கனை. இதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ போருட்டோ சாஸ்கே காமிச்சா சாஸ்கே அப்போது இது ரொம்ப சின்னதாக இருக்கே, இது ரொம்ப இறுக்கமாக ப்ரெஸ் ஆன ஒரு ரசங்கன்னு சொல்லணுமா? ஆனால் அந்த பேசிக்கெல்லாம். இப்போ நம்ம போருட்டோ ரொம்ப கோவப்பட்டு அந்த ரசங்கனை வீசாட்டிட்டு போயிடும். நீங்கள் எப்போவுமே ஏன்ப்பா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க? நான் அவனை என் ஸ்டூடெண்ட்டாக சொல்ல தான் விருப்பப்பட்டேன். இப்போது போருட்டோ தூக்கி போட்ட அந்த குட்டி ரசங்கனை விசாட்டிடுவான். அந்த ரசங்கன் போய் ஒரு மரத்துக்கு படும். அந்த மரம் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு காட்டுவாங்க. இன்னும் நீ என்ன அக்ரி பண்ணலையா?
இப்போ ஏங்களா உங்கள் சான்ஸ் தான். இப்போ போருட்டோ அந்த சயின்டிஃபிக் நிஞ்சா டூலை யூஸ் பண்ணி நார்மலான ஒரு ரசங்கனை பண்ணுவான். அது சாஸ்கே காட்டின உடனே சாஸ்கே ஆச்சரியப்பட்டு இப்படி சொல்லுவான், வெறும் ஒரு நாள்லேயே இப்படி பண்ணியா? உன்னை பார்த்தா உங்கள் அப்பா தான் எனக்கு ஞாபகம். நான் எங்கள் அப்பா மாதிரி இல்லை, டேலண்ட் முன்னாடி வரும்போது. இது எனக்கு நல்லாவே புரியுது, நீ நருட்டோவோட ரொம்ப டிஃப்ரெண்ட். சரி, நீ என் ஸ்டூடெண்ட்டாக இனிமேல் இருக்கலாம். மிஸ்டர் சாஸ்கே, உங்களால் எங்கள் அப்பா பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவன் 3 வயசில் இருக்கும்போது எல்லார் பின்னாடியும் போய் அவன் ஒரு ஹொக்காகி ஆக போகிறான்னு சொல்லிகிட்டு இருப்பான். இல்லை, அது பற்றி இல்லை, எங்கள் அப்பாவோட வீக்னஸ் பற்றி. அவனுக்கு எல்லாமே வீக்காக தான் இருந்தது, அவனுக்கு எதுவுமே சரியாக இல்லை. அப்புறமும் அவன் ஒரு ஹொக்காகே ஆனான். நீ அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ இருந்த நருட்டோவையும் இப்போ இருக்கிற நருட்டோவையும் யார் இவ்வளோ தூரம் வர வச்சதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? குட்ல பெஸ்ட்டு காட்டு. ஆமாம், அப்பா அவ்வளோ நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு வீட்டுக்கு வராரா? சரி, நான் போயிட்டு வரேன். நீ ஒன்றும் அவ்வளோ இரிட்டேட் பண்ண மாட்டீங்கள, விடு போருட்டோ. ப்ளீஸ் என்னை பற்றி மட்டும் மறக்காதீங்க. இப்போ நாம் 8 Tails அடி வாங்கினதை பார்ப்போம். சாஸ்கே முன்னாடி போன எபிசோடில் பார்த்த மாதிரி அந்த 2 பேர் தான் இப்போ 8 Tailஸையும் தாக்க வந்திருக்காங்க. அப்போது 8 Tails ஒரு டெய்ல்டு பீஸ்ட் பாம் எடுத்து அடித்தா அதில் ஒருத்தன் அந்த டெய்ல்டு பீஸ்ட் பாமை அப்சர்வ் பண்ணிடுவான். அப்புறம் அதே டெய்ல்டு பீஸ்ட் பாமை 8 Tailஸ்க்கே மறுபடியும். இந்த ஹியூமன்ஸ்குள்ளே பீஸ்ட் ஃபார்மில் நிறையவே சாக்கரா இருக்குது. சரி, நீங்கள் ரெடியா? ஆமாம், கண்டிப்பாக. அவங்கள நல்லா பார்த்துக்கோ. இப்போ நம்ம போருட்டோ சாஸ்கே கிட்ட ஷூரிகன் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பான். அப்போ தான் அன்னைக்கு நைட் போருட்டோ அவன் ரூமில் இருக்கிற சயின்டிஃபிக் நிஞ்சா டூவில் ஜூனியர் எக்ஸாம்ஸில் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருப்பான். எல்லாருமே இங்கே கேளுங்க, நீங்கள் இவ்வளோ நாள் எடுத்த பயிற்சியை பயன்படுத்த வேண்டிய நாள் இன்றைக்கி வந்துருச்சு. முதல்ல கேளுங்க தாத்தா. இப்போ நாம் ஜூனியர் செலெக்ஷன் எக்ஸாமை ஆரம்பிக்கணும். ஒரு டீமில் இருக்கிற 3 பேரும் ஒரு சைடில் நிற்கணும். 3 is a day. இப்போது போருட்டோவும் அவனோட டீம்மேட்ஸும் டீமுக்குள்ளே போவாங்க. சரி, நீங்களாம் இப்போ உங்களோட ஆன்சரை டிசைட் பண்ணிட்டீங்களா? தப்பான ஆன்சர் வந்து நம்ம தப்பானதில் இறங்கிட்டோம். இப்போ போருட்டோவும் அவன் டீம்மேட்ஸும் எப்படியோ தப்பிச்சிடுவாங்க. அப்புறம் இன்னும் சில கெனின்ஸும் தப்பிச்சிடுவாங்க. நீங்கள் அந்த பூல் ஆஃப் இங்கை பார்த்த உடனே உங்கள் மிஸ்டேக்கை புரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் ஒன்றும் டிசர்வ் ஆகலை, ஜூனியனாக இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ போருட்டோ அவனோட சயின்டிஃபிக் நிஞ்சா டூவில் யூஸ் பண்ணதால் கொஞ்சம் கவலைப்பட்டுட்ருப்பான். அவன் எப்படியோ யாரோட உதவியும் இல்லாமல் அதை எப்படியோ பண்ணிட்டான். இப்போ நம்ம ஷிக்கமாரு நாருட்டோவுக்கு போருட்டோ ஜூனியர் எக்ஸாம்ஸில் செலக்ட் ஆகிட்டான்னு சொல்லுவான். இப்போ நம்ம ஹீரோ போருட்டோ அவன் ரூமில் இருந்து கம்ப்யூட்டரில் வந்த மெயிலை பார்த்து, இப்போ அவர் ஒரு ஷேடோ க்ளோனை கூட அனுப்பலையா? மறுபடியும் இப்போது நம்ம ஹீரோ போருட்டோ சாஸ்கே கூட ஷூரிகன் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பான். எல்லாருக்கும் ஷூரிகன் ஜிட்ஸு தெரியும், அது சாரந்தாவோட ஸ்பெஷாலிட்டி. எப்படி இருந்தாலும் ஒரு உச்சிஹா தானே. இந்த ஜிட்ஸு தான் உன் ஸ்பெஷாலிட்டியாக இருக்கணும். இது எங்கள் அப்பாவோட ஸ்பெஷாலிட்டியாக இருந்தது தானே. நாருட்டோவால் 1000க்கும் மேலே ஷேடோ க்ளோன்ஸை பண்ண முடியும். எனக்கு அது தெரியும். எனக்கு தெரிஞ்ச லிமிட் 4ஆக தான் இருக்கணும். இப்போ நம்ம எல்லா டீம்ஸும் ஜூனியர் எக்ஸாம்ஸில் ஒரு கேமை பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த கேமில் ஒயிட் டீம் சில பேர் இருந்து ரெட் டீம் சில டீம்ஸ் இருந்தால் ஒயிட் டீம்ஸ் எல்லாம் ரெட் டீமோட ஃப்ளாக் எடுத்து ரெட் டீம் எல்லாம் ஒயிட் டீமோட ஃப்ளாக் எடுக்கணும். இப்போது காராவும் ஷின்கி ஃபைட் பண்ணால் ஷின்கி ராக்லியோட டீமோட ஃப்ளாக் எடுப்பான். இதை பார்த்த உடனே எனக்கு ராக்லி வர்சஸ் காரா தான் புரிஞ்சுது. இப்போது நம்ம ஹீரோவோட டீமுக்கு வந்தால் மிட்சுக்கி அட்டாக் பண்ணுறேன்னு போய் சாரத்தை ஃப்ளாகை பார்த்துக்கிறேன்னு சொன்ன உடனே மிஸ் ஷினோபி எல்லோரும் ஷேடோ க்ளோன் ஜிட்ஸு யூஸ் பண்ணி போருட்டோவை அடிப்பாங்க. அப்போ நம்ம போருட்டோ ரெட் ஃப்ளாகை எடுக்கும்போது அவங்க அப்பா கொடுத்த அந்த மெசேஜை ஞாபகப்படுத்தி அவங்க மேலே சயின்டிஃபிக் நிஞ்சா டூவில் யூஸ் பண்ணி
தோக்கடிப்பான். நாம் அதை பண்ணிட்டோம். நான் நினச்ச மாதிரி தான். என்னால் நம்பவே முடியல. எப்படி அவன் ஒரு ஹேண்ட்ஸைன் இல்லாமல் அவ்வளோ ஜித்துவ பண்ணான். எப்படி இருந்தாலும் 7th ஹோக்காகே பையனா இப்படி தானே இருக்கணும். சரி, இது 4 டீமை மாற்றுது. இதை பார்த்தா அவன் அதை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கான். இதோட நம்ம எபிசோட் கத்தணும். அடுத்து என்ன நடக்க போகுது? சாஸ்கி கொடுத்து அந்த ஸ்க்ரோலை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அதே மாதிரி